ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மீண்டுமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்து அவருடைய வார்த்தைகளை நாம் இன்னும் தியானிப்பதற்கு நமக்கு அவர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் புனித சின்னப்பர் தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு எழுதிய திருமுகங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு அவர் எழுதிய திருமுகங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறது, எப்படிப்பட்ட ஆலோசனைகளை தருகிறது என்பதை நாம் இன்றைய நாளிலே மிக வித்தியாசமான முறையிலே பார்க்க இருக்கிறோம். ஆகவே மிகுந்த உற்சாகத்தோடும் மிகுந்த ஜெபத்தோடும் வகுப்பிலே என்னை பின்தொடருங்கள் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதிய இந்த திருமுகங்கள் நம் அனைவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை, உற்சாகத்தை அது நமக்கு தரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால், இந்த தெசலோனிக்கே பட்டணத்திலே வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய வழிமுறைகளை நாம் பார்க்கிற பொழுது மிகவே அற்புதமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்வீர்கள். ஆகவே இன்றைக்கு நாம் இந்த திருமுகத்தை தியானிக்கிற இந்த வேளையில் நம் ஒவ்வொருவருடைய பட்டணங்களும் ஒரு தெசலோனிக்காவாக மாற வேண்டும். தெசலோனிக்கா பட்டணத்தில் உள்ள மக்களுடைய மனநிலையை போல நம்முடைய மனநிலை மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தோடு கூட நாம் இந்த திருமுகத்தை தியானிப்போம். வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். மக்கதோனியா நாட்டின் தலைநகரம் தான் இந்த தெசலோனிக்கா பட்டணம். இந்த தெசலோனிக்கா பட்டணமானது மக்கதோனியா நாட்டின், ஆங்கிலத்துல மாசிடோனியா என்று சொல்வார்கள். The capital city of Macedonia is Thessalonica. பிரியமானவர்களே, இந்த ஒரு தலைநகரம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒரு தலைநகரம், இப்போ உதாரணமா தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை, இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, வர்த்தக தலைநகரம் மும்பை. இந்த தலைநகரம் என்று சொல்லுகிற நாடுகளெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான இடமாகத்தான் இருக்கும். உதாரணமாக ஊர் பக்கங்கள்ல உள்ள ஒழுங்குகள் சென்னை பட்டணத்துல இருக்காது. இப்போ ஊர் பக்கங்கள்ல உள்ளவங்க சென்னைக்கே போற, சென்னைக்கு போனா நீ அவ்வளவுதான் என்று சொல்வார்கள், விளையாட்டா சொல்லுவாங்க. ஏன்னா சென்னைக்கு போனா எந்த அளவிற்கு நாம் வளர்ச்சி அடைய முடியுமோ அந்த அளவிற்கு பல விதங்களில் திசை திருப்பப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான ஒரே காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது அது தலைநகரம் என்று சொல்லுகிற பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லா செழிப்புகளும் நிறைந்த ஒரு இடத்தை தான் தலைநகரமாக பிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தெசலோனிக்கா பட்டணம் மக்கதோனியா நாட்டின் தலைநகரமாக இருந்தாலும் தெசலோனிக்காவில் உள்ள திருச்சபை எப்படி இயங்கியது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு வித்தியாசமாக நாம் பார்க்க போகிறோம். ரைட். இந்த தெசலோனிக்கேயர் திருமுகம் முதலாவது கடிதத்துல 2 கடிதங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது கடிதத்திலே 5 அதிகாரங்களும் 89 வசனங்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 2வது கடிதத்திலே 3 அதிகாரங்களும் 47 வசனங்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரொம்ப சின்ன திருமுகங்கள். ஆமா, தயவுசெய்து இது உங்களுடைய அரியர்ஸ்க்கு ரொம்ப உதவும் இல்லையா? உங்களுடைய அரியர்களுக்கு ரொம்ப உதவும். ஆகவே இந்த இது தயவுசெய்து ரொம்ப துரிதமாக பிரேயர் முடிஞ்ச உடனே நீங்க உட்கார்ந்து நினைஞ்சிடலாம் வாசல். அந்த அளவுக்கு ஒரு எளிய புத்தகம். ஆக உற்சாகமாக படியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் பவுல் தெசலோனிக்காவில் பவுலோடு ஊழியம் செய்தவர் மிக முக்கியமாக சீலா. சீலாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ரைட். ஏன்னா பர்னபாவுக்கும் பவுலுக்கும் கொஞ்சம் ஸ்கிராச் ஆயிட்டதுனால பர்னபாவும் மார்க்கும் ஒன்னா போயிடுவாங்கன்னு பார்த்தோம். பவுலும் சீலாவும் ஒன்றாக செல்கிறதை நாம் பார்க்குது. முன்னால நம்ம திருத்தூதர் பணிகளை பார்த்தோம். ஓகே, பிரியமானவர்களே, இந்த பகுதி பைபிள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மிக அற்புதமாக இருக்கும். எல்லாரும் உங்களுடைய வேதத்தை திறந்து வாசிக்க வழக்கம் போல பவுல் எங்க போனாலும் முதல்ல அவர் தொழுகை கூடத்தை தான் தேடுவார். ஏன் தொழுகை கூடத்தை தேடுவார்னா, தொழுகை கூடத்துலதான் யூதர்கள் கூடுகிற இடம். இந்த யூதர்கள் கூடுகிற இடத்துக்கு தான் அவர் முதல்ல போவார். ஏன்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, அவருடைய மக்கள் மீது அவருக்கு எப்படின்னாலும் ஒரு
இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப நம்மளே வந்து இப்ப சப்போஸ் இப்ப நம்மள அமெரிக்கா கூட்டு போறாங்கன்னா, நம்ம அமெரிக்கா போனோடனே அங்க தமிழ் சர்ச் எங்க இருக்குன்னு தான் பார்ப்போம் இல்லையா? ஏன் அப்படின்னா நமக்கு ஒருவேளை இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம், அல்லது வேற சில லாங்குவேஜ்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய தமிழ் சர்ச், தமிழ் பேசுகிற மக்கள் கூடுகிற இடம் எங்கன்னு பார்த்து அதைத்தான் நாம் நாடுவோம். அதே போலதான் பவுலுக்கு அந்த ஒரு விதமான ஒரு சார்பு நிலையை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். 17வது அதிகாரம், திருத்தூதர் பணிகள் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். தம் வழக்கத்தின்படியே பவுல் அவர்களிடம் சென்று தொடர்ச்சியாக முதல் வசனத்தையும் நாம் சேர்த்து வாசிப்போம். அம்பிபொலி அப்பலோனியா நகர்களின் வழியாக அவர்கள் தெசலோனிக்கா வந்து சேர்ந்தார்கள். இப்ப தெசலோனிக்கா வந்தாச்சு. தெசலோனிக்காவுக்கு பவுலும் சீலாவும் வந்தாச்சு. அங்கே யூதருடைய தொழுகை கூடம் ஒன்று இருந்தது. அங்கே யூதருடைய தொழுகை கூடம் ஒன்று இருந்தது. பிரியமானவர்களே, சில ஊர்கள்ல தொழுகை கூடம் இல்ல. நம்ம இதுக்கு முந்தைய திருமுகத்தை நம்ம பார்த்தோம், தொழுகை கூடம் இல்லைன்றதுனால நதிக்கரைக்கு கூட்டு போய் அங்க வச்சு என்ன பண்ணாரு பார்த்தோம், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார் பார்த்தோம். ஆனால் தெசலோனிக்காவில் உள்ள யூதர்களுக்கு தொழுகை கூடம் இருந்தது. தம் வழக்கத்தின்படியே பவுல் அவர்களிடம் சென்று தொடர்ச்சியாக 3 ஓய்வு அடிப்படையாக வைத்து அவர்களுடன் வாதாடினார். மறைநூலை அடிப்படையாக வைத்து. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் மக்களுக்கு இறை வார்த்தையை அறிவித்த பொழுது வேறு எதையும் அவர் அறிவிக்கவில்லை. மாறாக மறைநூலை அடிப்படையாக வைத்து அவர் அவர்களுடன் வாதாடினார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, யூதர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு குணம் உண்டு, என்னன்னா they will always argue. பிரியமானவர்களே, பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு யூதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்ததுனால அவர்கள் பவுலுக்கும் யூதர்களுக்கும் தொழுகை கூடத்துல என்ன நடக்குது, ஒரு வாதம் நடக்கிறது. அதாவது வாதம்னா இது வந்து தவறான வாதம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை குறித்த ஒரு தெளிவை யூதர்களுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் அந்த வசனம் போட்டிருக்கிறது, மறைநூலை அடிப்படையாக வைத்து அவர்களுடன் வாதாடினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இணைப்பில் இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்க யாரு கூட பேசினாலும் பேசும் பொழுது உங்க கையில பைபிள் இருக்கணும். என்ன பேச போறீங்களோ அதுக்கு உங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அதற்கு வசனம் தெரியவில்லை என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் அந்த இடத்தில் வாதம் செய்ய வேண்டாம் என்று உங்களை மிகுந்த தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, வசனம் அதுக்காகத்தான் இந்த பயிற்சி. நீங்க வசனங்களை வாசிக்கத்தான் ஒவ்வொரு வசனமும் எங்க இப்ப இதுதான் நீங்க முதல் முறை இந்த பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறோம். இன்னும் நீங்க வந்து தொடர்ந்து இது முடிச்ச உடனே நான் ஒரு வழியா பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன்பா, ஆதியாகமத்துல இருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் நான் வாசித்தேன், இப்படி யாரும் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. திருவெளிப்பாடு வரைக்கும் வாசித்து முடிச்ச பிறகு இப்போ உங்களுக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எங்கேயோ வாசித்தேன்னா உங்களுக்கு ஓடுமே தவிர இங்கதான் வாசித்தேன்னு உங்களால சொல்ல முடியாது. அப்போ அகைன் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். பிரியமானவர்களே, காலையில சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பிடுறோம், ராத்திரி சாப்பிடுறோம், மறுபடியும் காலையில சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பிடுறோம், ராத்திரி சாப்பிடுறோம், மறுபடியும் காலையில சாப்பிடுறோம். காலையில காப்பி குடிக்கிறோம், சாயங்காலம் காப்பி குடிக்கிறோம், மறுபடியும் காலையில காப்பி குடிக்கிறோம். தவறுறதே இல்லை. மத்தியானம் சாப்பாடு, லஞ்ச் டெய்லி நடக்குது, சப்பர் டெய்லி நடக்குது, பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி நடக்குது, இன்னும் ஒரு சிலருக்கு எக்ஸசைஸ் டெய்லி நடக்கும், எல்லாரும் ஆபீஸ்க்கு போறது டெய்லி நடக்குது. எல்லாம் எப்படி டெய்லி நடக்குதோ, சிலர் டெய்லி குளிப்பாங்க, சிலர் டெய்லி பல்லு விளக்குவாங்க. இது எப்படி டெய்லி நடக்குதோ அதே போல டெய்லி வேத வாசிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த டெய்லி பல் விளக்குறது, டெய்லி மிக கண்டிப்பாக நடக்க வேண்டியது என்னது அப்படின்னா பைபிள் ரீடிங். சரியா? ஆமா, பைபிள் ரீடிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் a day. சரியா? பிரியமானவர்களே, அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு நபரோடு நம்ம வாதம் பண்ணணும்னு நம்மளுக்கு நோக்கம் அல்ல. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அறிவிக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு சில எதிர்கேள்விகளுக்கு நாம் உள்ளாவது இயல்பு. நான் பேசினாலும் சரி, நீங்க பேசினாலும் சரி, எதிர்கேள்விகள் கண்டிப்பாக கேட்பார்கள். அவர் எதிர்கேள்விகள் அவர்கள் கேட்கிற பொழுது நீங்க உங்களுடைய சொந்த பதிலை சொல்றதுக்கு பதிலா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பதிலாக அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். இதுதான் நம்ம வந்து மற்றவர்களோடு பேசுகிற பேட்டர்ன், முறைதான். நீங்க உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய விளக்கங்களை நீங்க கொடுக்கறத விட வசனங்களை காண்பித்து 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 அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு விளக்கம் கொடுத்தது வசனத்தை காட்டித்தான் விளக்கம் கொடுத்தார் இல்லையா?
பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் விளக்கம் கொடுக்கிற பொழுது எழுதப்பட்ட இறைவார்த்தைகளை குறித்து தான் அவர் விளக்கம் கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த 2வது வசனத்துல நம்ம பார்த்தபடி மறைநூலை அடிப்படையாக வைத்து அவர்களுடன் அவர் என்ன பண்ணாரு, வாதாடினார் என்று நாம் பார்க்கிறோம். ரைட், ஓகே. என்ன நடக்குது பாருங்க. கிறிஸ்துவை பற்றி மாத்தலாம், ஸ்லைடு மாத்தலாம். கிறிஸ்துவை பற்றி அவர் அறிவித்ததும் அநேகர் பவுலோடு சேர்த்து கொண்டார்கள். கிறிஸ்துவை பற்றி அவர் அறிவித்ததும் யூதர்களில் அநேகர், இது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். தொழுகை கூடத்துல யார் இருந்தாங்க? யூதர்கள் இருந்தாங்க. அந்த யூதர்களில் அநேகர் பவுலோடு சேர்ந்து கொண்டார்கள். இது இயல்புதான். இப்ப ஒரு பங்குல போய் நம்ம இறைவார்த்தையை அறிவிக்கிற பொழுது அந்த இறைவார்த்தையை கேட்டு எல்லாரும் அந்த இறைவார்த்தையை அறிவிப்பதற்கு சாதகமாக பேச மாட்டார்கள். வாசிக்கலாம் 4வது வசனத்தை, 17வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுள் சிலர் அதை நம்பி பவுல் சீலா ஆகியோருடன் சேர்ந்து கொண்டனர். பிரியமானவர்களே, அவர்களுள் சிலர் பாருங்க, நல்லா கவனிங்க. பவுல் பேசும் பொழுதே பலர் சேரவில்லை, சிலர் தான் சேர்ந்தாங்க. அதனாலதான் இன்றைக்கும் நற்செய்தி கூட்டம் சொன்னா வெகு சிலர் மட்டுமே வருகிறார்கள், வெகு சிலர் மட்டுமே கலந்து கொள்ளுகிறார்கள், வெகு சிலர் மட்டுமே நற்செய்தி கூட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இது எழுதப்பட்ட ஒரு விதி போல தெரிகிறது. என்ன அப்படின்னா, பவுலும் சீலாவும் பேசிய அந்த நாட்களிலே 4வது வசனம், அவர்களுள் சிலர் அதை நம்பி பவுல் சீலா ஆகியோருடன் சேர்ந்து கொண்டனர். பவுல் சீலா ஆகியோருடன் சேர்ந்து கொண்டார்கள். ரைட். என்ன நடக்குது? கடவுளை வழிபட்டு அதே வேளையில எப்ப சிலர் இதை ஏற்றுக்கொண்டார்களோ அப்போ ஏற்றுக்கொண்ட உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னா, யூதர்களால் உடனடியாக பிரச்சனை ஆரம்பமாகிறது. நற்செய்தி ஒரு இடத்துல அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்திக்கு ஒரு சிலர் செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அங்கே பிரச்சனை ஆரம்பமாகிவிடும். அதைத்தான் நாம் 5வது வசனத்திலே வாசிக்க கேட்கலாம். ஆனால் யூதர்கள் பொறாமை கொண்டு சந்தை வெளியிலிருந்து சில பொல்லாத பேர்வழிகளை சேர்த்து கூட்டத்தை கூட்டி நகரில் அமளி உண்டாக்கினார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் மட்டும் பிரச்சனை பண்ணல, அவங்க மட்டும் பிரச்சனை பண்ணல, சந்தை வெளியில் இருந்து சில பொல்லாத பேர்வழிகளை சேர்த்து. பிரச்சனை எங்க நடக்குது? தர்க்கம் எங்க நடக்குது? விவாதம் எங்க நடக்குது? தொழுகை கூடத்துல நடக்குது. ஆனால் தொழுகை கூடத்தில் விவாதம் நடக்கிற பொழுது யூதர்களுக்கும் பவுலுக்கும் தான் பிரச்சனை வரணுமே தவிர என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சந்தை வெளியில் இருந்து, அவுட்சைட் த சர்ச், சந்தை தொழுகை கூடத்துக்கு வெளியில இருந்து, சந்தை வெளியில இருந்து சிலரை என்ன செய்யறாங்க? சேர்த்து. வேற ஒண்ணு இல்லைங்க, நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அடியாட்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். நற்செய்தி அறிவிக்கப்படுகிற பொழுது கலகம் விளைவிப்பதற்கு அடியாள்களை அழைத்து கொண்டு வருகிற அவலட்சணமான நிலை பவுலுடைய காலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய காலத்திலும் இந்த பிரச்சனை நடக்கிறது. பிரியமானவர்களே, சென்னை மறைமாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான பங்கு தலங்களில் ஒரு பங்கு தலத்தில் ஒரு முறை நடந்த பிரச்சனையின் பொழுது அந்த குருவானவரை தாக்குவதற்கு, அந்த குருவானவருக்கு ஆதரவாக இருந்த மக்களை தாக்குவதற்காக சென்னையில் உள்ள ஒரு மிக மோசமான ஒரு இடத்திலிருந்து வாகனங்களிலே அடியாட்களை கொண்டு வந்து ஆலயத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலையில் கலகம் விளைவிப்பதற்காக கிறிஸ்தவர்கள் அடியாட்களை கூட்டிக் கொண்டு வந்து கிறிஸ்தவர்களை தாக்கிய அவலட்சணமான சம்பவம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் மிக முக்கியமான ஒரு பங்கிலே நடந்தேறியது. இது பவுல்கட காலத்துல மட்டும் பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களா? ஈவன் டுடே the same thing is being repeated. இன்றைக்கும் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மிக அசிங்கமானது, அனாவசியமானது, அர்த்தமற்றது, ஆண்டவருக்கு விரோதமானது. பிரியமானது, சந்தை வெளியுள்ள ஆட்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மீது வெறுப்பு. ரைட்? ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சிலர் சொல்றோம் பாத்தீங்களா, நற்செய்தியை ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட சிலர் என்ன செய்யறாங்க? 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இரவோடு இரவாக சகோதரர் சகோதரிகள்
பவுலையும் சீலாவையும் பெரேயா நகருக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் யூதருடைய தொழுகை கூடத்திற்கு சென்றார்கள். பிரியமானவர்களே, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இந்த தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் உடனடியா என்ன பண்றாங்கன்னா, பவுலையும் சீலாவையும் பாதுகாக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான பணி இது. நற்செய்தி அறிவிப்பவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பிரியமானவர்களே, பவுலையும் சீலாவையும் பாதுகாப்பாக அந்த சந்தை வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த அடியாட்களுடைய கரங்களிலே பவுலும் சீலாவும் சிக்கிவிடக் கூடாது என்று சொல்லி அவர்கள் பவுலையும் சீலாவையும் பத்திரமாக என்ன செய்கிறார்கள்? பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். பெரேயா பட்டணமும் தெசலோனிக்கா பட்டணத்தை போல விசுவாசிகள் நிறைந்த பட்டணம் தான். ஆகவே அந்த பெரேயா பட்டணத்துக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அனுப்பி விட்டார்கள். இந்த பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பின உடனே பிரியமானவர்களே, இப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் கலவரம் வந்திருக்குன்னு வைங்களேன், ஒரு கலகம் நடந்திருக்குன்னு வைங்களேன். அப்ப அந்த இடத்துல இருந்து நம்மளை காப்பாத்தி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாங்கன்னா, நாம அங்க இப்ப என்னைய ஒருவேளை இப்ப ஒண்ணு இல்லைங்க, என்னைய மெட்ராஸ்ல கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு, நான் இறைவார்த்தை அறிவிச்சதுனால என்னைய கோயம்புத்தூருக்கு கொண்டு விட்டாங்கன்னு வைங்களேன். நான் கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. இப்ப நான் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்தா பேசிட்டு இருக்கிறேன். இப்ப கோயம்புத்தூர் கொண்டு வச்சு, இப்ப கோயம்புத்தூருக்கு வந்தா நான் மெட்ராஸ்ல நம்மளை அடிக்க வந்த அந்த சிச்சுவேஷன், மெட்ராஸ்ல நம்மளை அடிக்க வந்த நபர்கள், அவங்கள பத்தி தான் கோயம்புத்தூருக்கு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாளைக்காவது நான் இந்த எதுக்கு நம்மள மெட்ராஸ்ல தாக்குனானுங்க, எப்படி பண்ணா, இப்படி பண்ணிட்டானே, அப்படி பண்ணிட்டானு சொல்லி இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒருவேளை ஆண்டவரை நோக்கி அழுது இருக்கலாம். ஆண்டவரே, உங்களோட வார்த்தையை தானப்பா நான் அறிவிச்சேன், என்னப்பா என்னை இப்படி எல்லாரும் அடிக்க வராங்களே, என்னப்பா அடியாள கூட்டு என்னை அடிக்கிறாங்களே, இந்த உடம்பு தாங்குமா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நினைச்சிட்டு இருப்பேன். கோயம்புத்தூர்ல உட்காந்து ஏதாவது ஒரு ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். ஆனா பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க பாருங்க பிரியமானவர்களே. 10வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இரவோடு இரவாக சகோதரர் சகோதரிகள் பவுலையும் சீலாவையும் பெரேயா நகருக்கு அனுப்பி பிரியமல்ல, இரவோடு இரவாக டிரான்சிஷன் நடக்குதுங்க. இரவோடு இரவு. அப்போ ஒரு பயம் இருக்கும். நைட்டோட நைட் அவரை ஆளை இடத்த மாத்துறாங்க அப்படின்னா பவுலும் சீலாவும் எவ்வளவு பயந்து போயிருப்பார்கள், அல்லது அந்த மக்கள் எவ்வளவு பயத்தோடு பவுலையும் சீலாவையும் அனுப்பி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். அவர்கள் அங்கு வந்ததும் யூதருடைய தொழுகை கூடத்திற்கு சென்றார்கள். நம்மள போல ரூமுக்கு போல அவங்க தெசலோனிக்கா பட்டணத்துல அடிபுடி நடக்க வேண்டியது ஒரு வழியா ஆட்களை காப்பாத்தி கொண்டு பெரேயா பட்டணத்தாருக்கு விட்டா, பெரேயா பட்டணத்துல கொண்டு விட்டா, அங்க கொண்ட உடனே அங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அங்கு வந்ததும், அந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அவர்கள் அங்கு வந்ததும், அங்க வந்த உடனே எங்க போனாங்க? யூதருடைய தொழுகை கூடத்துக்கு சென்றார்கள். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லை. இல்லையா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த பாட்டு? இப்போ இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டிய ஆள் யாருன்னா பவுலும் சீலாவும் தான், பேதுருவும் யோவானும் தான். ரைட்? ஏன்னா அடிபட்ட பிறகு அவங்க அடுத்தது தொழுகை கூடத்துல போய் மறுபடியும் அறிவிச்சாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிங்க. அவர்கள் அங்க வந்ததும் யூதருடைய தொழுகை கூடத்திற்கு சென்றார்கள். இந்த அருமையான ராத்திரி வேளையில உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், பவுலையும் சீலாவையும் உங்களுடைய ரோல் மாடல்களாக மாற்றுங்கள். பவுலை போல சீலாவை போல ஒரு கட்ஸ் நமக்கு வேணும் பிரியமானவர்கள். பவுலை போல சீலாவை போல ஒரு கட்ஸ் நமக்கு வேணும் பிரியமானவர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த பவுலையும் சீலாவையும் தொழுகை கூடத்துக்கு கொண்டு வந்தோன்னு என்ன நடக்குது பாருங்க. இந்த தொழுகை கூடத்திற்கு அவர்கள் யூதர்களோடு என்ன பண்றாங்க? மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறார்கள். என்ன நடக்குது? 13வது வசனத்தை வாசிங்க. பவுல் இறைவார்த்தையை பெரேயாவிலும் அறிவித்ததை தெசலோனிக்க யூதர் அறிந்து அங்கேயும் மக்கள் கூட்டத்தினரை குழப்பி கலகம் உண்டாக்கினர். பவுல் இறைவார்த்தையை பெரேயாவிலும் அறிவித்ததை தெசலோனிக்க யூதர் அறிந்து, பெரேயாவில் பவுல் இறைவார்த்தையை அறிவித்ததை பெரேயாவில் உள்ள யூதர்கள் அவங்களை காட்டல. இப்போ யார காட்டுறாங்க? தெசலோனிக்காவில் உள்ள யூதர்களை காட்டுறாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த தெசலோனிக்காவில் உள்ள யூதர்கள் பவுலும் சீலாவும் பெரேயாவுக்கு போனாலும் they are following Paul and Silas. பவுலையும் சீலாவையும் அவர்கள் பின்தொடர்கிறார்கள். எதற்கு? பிரச்சனை பண்றதுக்கு. ஆமா, பிரச்சனை பண்றவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான்றதுக்கு இது ஒரு உதாரணம் பிரியமானது. அதுல பாருங்க, அந்த 13வது வசனம் சொல்லுகிறது, பவுல் இறைவார்த்தையை பெரேயாவிலும் அறிவித்ததை தெசலோனிக்கா யூதர் அறிந்து
அங்கேயும் வந்து மக்கள் கூட்டத்தினரை குழப்பி கலகம் உண்டாக்கினர். தெசலோனிக்காவில் உள்ள அடியாட்களை கூட்டு வந்து ஒரு கலகம் தெசலோனிக்காவில பண்ணியாச்சு. உடனே பவுல் பெரையா பட்டணத்துக்கு வராரு. தெசலோனிக்காவில இருந்து வந்து பெரையா பட்டணத்துல உள்ள கொஞ்சம் அடியாட்களை ரெடி பண்ணி அங்க கலவரத்தை அவர்கள் உண்டாக்குகிறார்கள். பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பது எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஆன்லைன்ல அறிவிக்கல, பவுலும் சீலாவும் ஆன்லைன்ல அறிவிக்கல, ஆன்லைன்ல உட்கார்ந்து கேட்கல. அந்த நாட்கள்ல உள்ள மக்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில எந்த நேரம் அடிபடி கலாட்டா நடக்கும், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு 10-15 பேர் தடியோட வந்து தாக்குகிற ஒரு பயங்கரமான சூழ்நிலையில தான் பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய வேலையை செய்திருக்கிறார்கள். ரைட். அடுத்த பாருங்க என்ன நடக்குது பாருங்க. 15வது வசனம். இப்போ தெசலோனிக்காவில் உள்ள யூதர்கள் பெரையாவுல வந்து கலவரம் பண்றான். பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்ஸ் வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் தீமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, அந்த 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உடனே சகோதர சகோதரிகள் பவுலை கடற்கரைக்கு போகுமாறு அனுப்பி வைத்தார்கள். உடனே சகோதரர்கள் பவுலை கடற்கரைக்கு போகுமாறு அனுப்பி வைத்தார்கள். பெரையா பட்டணத்துல கலவரம் நடந்த உடனே கடற்கரைக்கு போக சொல்லி பவுலை ஃபாலோ பண்ணாங்க. யாரு? சகோதர சகோதரிகள். இந்த சகோதர சகோதரிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெசலோனிக்கா பட்டணத்தில் உள்ள சகோதர சகோதரிகள். அது எப்படி பிரதர் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10வது வசனத்தை வாசிங்க. இரவோடு இரவாக சகோதர சகோதரி. ஆமா, இந்த சகோதர சகோதரிகள் காட்டுது பாருங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, தெசலோனிக்காவில் இருந்து பவுலை பெரையாவுக்கு கூட்டு வந்தவர்கள். இப்ப பெரையாவுல எப்படி சகோதர சகோதரிகள் வருகிறார்களோ அதே போல தெசலோனிக்காவில் உள்ள யூதர்களும் பவுலை பின்தொடர்கிறார். காப்பாத்துறவங்களும் ஃபாலோ பண்றாங்க, தாக்குறவர்களும் ஃபாலோ பண்றாங்க. ஆண்டவர் எப்படி கொண்டு போறாரு பாருங்க சீனாரியோவை. ரைட். இப்ப 14வது வசனத்துல உடனே சகோதர சகோதரிகள், தெசலோனிக்காவில் இருந்து வந்த சகோதர சகோதரிகள் தெசலோனிக்காவில் எப்படி பவுலையும் சீலாவையும் காப்பாற்றினார்களோ அதே போல பெரையா பட்டணத்திலும் காப்பாற்றி அவங்க சொல்றாங்க, நீங்க உடனே கடற்கரைக்கு போங்க, கடற்கரை பக்கமா போங்க அப்படின்னு. அப்போ அவர்கள் ஏன் கடற்கரை பக்கமா போறாங்க? அடுத்த பட்டணத்துக்கு போவதற்கு பதிலாக கடற்கரை பட்டணமா போறாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15வது வசனத்தை வாசிக்கலாம். பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்ஸ் வரை அழைத்து சென்றார்கள். பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்ஸ் வரை அழைத்து சென்றார்கள். பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்ஸ் வரை அழைத்து சென்றார்கள். எப்படியாவது இப்படி தப்பிச்சு ஓடிரும் இந்த பக்கமா, இவனுங்களை எல்லாம் நம்ப முடியாது, இவனை ரொம்ப அக்கிரமம் முடிச்சவனுங்க, இவனை ரொம்ப அநியாயம் முடிச்சவனுங்க, அதனால இவனுள்ட்ட எல்லாம் தப்ப முடியாது, நீர் எப்படியாவது இந்த கடல்ல இந்த கப்பல் வழியா எங்கேயாவது போயிரும் அப்படின்னு சொல்லி அவர்களை அனுப்பிவிடவில்லை. பிரியமானவர்களே, அவர்கள் அவரை ஏதென்ஸ் வரை அழைத்து சென்றார்கள். Those brothers and sisters were with Paul. பவுலோடு இருந்தார்கள், பவுலை அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்றார்கள். சீலாவும் தீமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். ஐயா, நாங்க உங்களை ஏதென்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், உங்களை நாங்க ஏதென்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், அதனால சீக்கிரத்துல எங்க தெசலோனிக்கா பட்டணத்திற்கு பவுலையும் சீலாவையும் தீமோத்தேயுவையும் சீலாவையும் விரைவில் அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி பவுலிடத்துல ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் பெறுகிறார்கள். சரியா? பவுலிடத்துல ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் பெறுகிறார்கள். என கருமையானவர்களே, அப்படிதான் என்ன அர்த்தம்? அந்த தெசலோனிக்கா பட்டணத்து மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தொடர்ந்து வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்திலே அவர்கள் அவ்வாறு பேசுகிறார்கள். இந்த உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு ஏதென்ஸ்ல கொண்டு அவங்களை விட்டுட்டு அவர் கூட்டிட்டு போறாரு. அவரு அந்த மக்கள் திரும்பி தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போகிறார்கள். பிரியமானவர்களே, கலவரம் தெசலோனிக்காவில் நடந்தது. அவரை காப்பாற்றி பெரையா பட்டணத்துக்கு கொண்டு போகிறார்கள். பெரையா பட்டணத்திலே இப்ப கலவரம் நடக்கிறது. அவரை காப்பாற்றி மறுபடியும் அங்கே பெரையா பட்டணத்திற்கு கொண்டு போகிறார்கள். அங்கிருந்து அவரை காப்பாற்றி, பிரியமானவர்களே நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் மறுபடி தெசலோனிக்கா பட்டணத்துக்கு திரும்புகிறார்கள். இந்த காரியத்துல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு விஷயத்த
அதாவது கடவுளுடைய ஊழியரை காப்பாற்றுவதற்கு எந்த அளவிற்கு தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள், தெசலோனிக்கா பட்டணத்து விசுவாசிகள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் அதே வேளையில் இன்றைய நாட்களிலே நடந்திருக்கிற கொடூரமான சம்பவத்தை நீங்கள் சற்றே திருப்பி பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அது வேறு ஒன்றுமல்ல, ஜார்க்கண்ட் வாழ் மக்களுக்காக, அந்த பழங்குடியினருடைய உரிமைகளுக்காக போராடிய இயேசு சபையை சார்ந்த அருட்தந்தை ஸ்டான் அடிகளார் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சற்றே நினைச்சு பாருங்க. பிரியமானவர்களே, இந்த கத்தோலிக்க திருச்சபை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வட்டாரமும் எவ்வளவோ செல்வாக்குகள், உலகளாவிய செல்வாக்குகளை எல்லாம் பெற்றிருக்கிறது. இந்த இயேசு சபையினர் எவ்வளவோ செல்வாக்கு பெற்ற திருச்சபையினர் என்பதை எல்லோரும் அறிவார்கள். இந்த கத்தோலிக்க திருச்சபை எவ்வளவு வல்லமையான திருச்சபை, எவ்வளவு செல்வாக்கு நிறைந்த திருச்சபை என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் அந்த அருமையான அருட்தந்தையை ஏன் சிறைச்சாலையிலிருந்து இத்தனை நாட்களாக விடுவிக்க முடியாமல் போயிற்று என்பது இன்று வரை நிலவுகிற ஒரு மிகப்பெரிய மர்மம். எனக்கு அருமையானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய அரசியல் சூழ்நிலை வெகு வித்தியாசமாக காணப்பட்டாலும், முரட்டாட்டுத்தனமாக காணப்பட்டாலும், கத்தோலிக்கர்களுக்கென ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உலக வரலாற்றில் இருக்கிறது. உலக அரசியலில் கத்தோலிக்கர்களுக்கென ஒரு தனி செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்கை அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் 1 மணி நேரத்தில் அருட்தந்தை ஸ்டான் அடிகளார் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்க முடியும் எனக்கு அருமையானவர்களே. ஆனால் அந்த 80 வயதுகளுக்கு மேலான அந்த ஒரு அருட்தந்தையை சரியான உணவின்றி, சரியான மருத்துவ சிகிச்சை இன்றி சிறைச்சாலைகளிலே அப்படியே விட்டு விட்டார்கள் எனக்கு அருமையானவர்களே. அந்த அருட்தந்தையை விடுதலை செய்ய கோரி ஏன் இந்த கத்தோலிக்க திருச்சபை அல்லது இந்த கிறிஸ்தவர்களின் திருச்சபை ஏன் இன்றைக்கு ஒரு போராட்டத்தையோ அல்லது வேறு எந்த ஒரு அறைகூவல் போராட்டத்தையோ அல்லது ஒரு உண்ணாவிரதத்தையோ அவர்கள் மேற்கொள்ளவில்லை? ஏன் நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனையை கொண்டு செல்லவில்லை என்பதை ராத்திரி வேளையில சற்றே சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய பணியாளர்களை காப்பாற்றுவதற்கு நாம் தவறுவோம் என்று சொன்னால் அதற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். தெசலோனிக்கா பட்டணத்து மக்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், கடவுளின் பணியாளர் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், கடவுளின் பணியாளர் ஒருவருக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், ஒட்டுமொத்த திருச்சபை மக்களும் அந்த பணியாளருக்காக தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் இறங்கி நின்று அந்த பணியாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை தெசலோனிக்கா பட்டணத்து மக்களிடத்திலிருந்து இந்திய கிறிஸ்தவர்கள், இந்திய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அந்த அருட்தந்தை கைவிடப்பட்டார். பிரியமானவர், எந்த ஆதாரத்தோடு நீங்கள் இதை பேசுகிறீர்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னவெல்லாமோ செய்தவர்கள் 3 நாட்களுக்குள் அவர்கள் ஜாமீனை பெற்றுக்கொண்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அக்கிரமம் பண்ணியவர்கள், அநியாயம் பண்ணவர்கள், பெண் பித்தர்கள் மற்றும் என்னென்ன குற்றங்களை எல்லாமோ செய்தவர்கள் எல்லாம் 3 நாட்களிலே ஜாமீன் பெற்று வெளிவருகிறார்கள் இந்திய தண்டனை சட்டத்துல. ஆனால் என்ன குற்றம் செய்து விட்டார் இந்த அருட்தந்தை? எத்தனை பேரை ஏமாற்றினார்? எத்தனை பேரை சொத்துக்களை பறித்தார்? அல்லது எத்தனை பெண்களை அவர் கெடுத்தார்? ஏன் இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு இது புரியல? இந்த கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தங்களுடைய திருச்சபை சார்ந்த ஒரு குருவானவரை இத்தனை நாட்களாக சிறைச்சாலையில வைத்திருக்கிறார்கள். இதற்காக இந்த கத்தோலிக்க திருச்சபை தலைவர்கள் என்ன செய்தார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. பவுல் மேல கை வைக்கிறான் தெரிஞ்ச உடனே தெசலோனிக்காவில் உள்ள திருச்சபை மக்கள் அவரை உடனடியாக பாதுகாத்து பெரையா பட்டணத்துக்கு கொண்டு போகிறார்கள். அங்கே பிரச்சனை பண்ணுகிறார் என்று சொன்ன உடனே அடுத்தபடியாக அவரை ஏதென்ஸ் நகருக்கு கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களை நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அவர்களோடு பவுல் அண்ட் அவருடைய பணியாளர்களோடு மக்கள் கூடவே இருந்தார்கள் பிரியமானவர்களே. ஆனால் இந்த அருட்தந்தையை சிறைச்சாலையில தன்னந்தனியாக விட்டு விட்டார்கள். கடந்த கிறிஸ்துமஸை ஒட்டி அவர் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அவர் சபையை சார்ந்த குருவானவரிடத்திலே அவர் கேட்டாராம், ஒரு பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் வேணும்னு சொல்லி. அப்ப கிறிஸ்துமஸுக்கு போட்டுக்கிறதுக்காக அவர் கேட்கிறாரு சொல்லி அவருக்கு ஒரு பேண்ட்டும் ஷர்ட்டும் கொண்டு கொடுத்தாங்களாம். அந்த பேண்டையும் ஷர்ட்டையும் சிறைச்சாலையிலே அவர் வயசானவர்ன்றதுனால அவருக்கு உணவை வாங்கி கொடுக்க அல்லது தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கறதுக்கு அங்க ஒரு சகோதரன், ஒரு நல்ல சகோதரன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு.
சோ அவர் மூலமா அவருக்கு சில உதவிகள் கிடைத்திருக்கிறது. அந்த சகோதரனுக்கு ஒரு நல்ல உடுத்துவதற்கு ஒரு உடுதுணி இல்லாம அவர் இருந்திருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸை முன்னிட்டு சிறைச்சாலையில் இருக்கிற இந்த அருட்தந்தை அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி இவர்கிட்ட ஒரு பேண்ட் ஷர்ட் தாங்கன்னு சொல்லி தனக்கு வாங்குவது போல வாங்கி அந்த பேண்டையும் ஷர்ட்டையும் தனக்கு உதவி செய்த அந்த உடன் கைதிக்கு அவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்க அவர் எப்படிப்பட்ட அருட்பணியாளர் என்று சொல்லி, அவர் எப்படிப்பட்ட குருவானவர் என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த குருவானவரைத்தான் கைவிட்டுட்டாங்க. மிகுந்த வேதனை, மிகுந்த வெட்கம். நம்முடைய திருச்சபைக்கு இது மிகப்பெரிய ஒரு அவமானம். இப்ப அதுக்கு பிறகு அவரை பத்தி 1000 போஸ்டர் போடலாம், வாட்ஸ்அப்ல 1000 அவருடைய போட்டோ அனுப்பலாம், அருட்தந்தை இப்போ ஒரு போராளின்னு சொல்லலாம், அல்லது அவரை ஆகும்னு சொல்லலாம். ஆனால் காப்பாற்ற தவறியவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம். ரைட். பிரியமானவர்களே, இந்த தெசலோனிக்கா பட்டணத்து மக்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய பணியாளர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். ஆண்டவருடைய பணியாளர்களுக்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, சப்ஜெக்ட் டு த கண்டிஷன், அவர்கள் கடவுளுடைய பணி செய்யணும். அது ரொம்ப முக்கியம். சும்மா போய் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து ஜிங்ஜக் போடுற வேலையை ஆண்டவர் விரும்பல. ஆண்டவருக்காக தீவிரமா பணி செய்யணும். அதன் நிமித்தம் அவர்கள் பிரச்சனையை சந்திக்கணும். அப்படிப்பட்ட அருட்பணியாளர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ரைட். பிரியமானவர்களே, ஏத்தன்ஸிலும் என்ன நடக்குது? 11வது வசனம், 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. பவுல் அவர்களுக்காக ஏத்தென்ஸில் காத்திருந்த போது அந்நகரில் சிலைகள் நிறைந்திருப்பதை கண்டு மனம் கலங்கினார். எனவே அவர் தொழுகை கூடத்தில் யூதர்களோடும் கடவுளை வழிபடுவோரோடும் சந்தை வெளிகளில் சந்தித்த மக்களோடும் ஒவ்வொரு நாளும் விவாதித்து வந்தார். சரி, ஏத்தென்ஸுக்கு போனா அங்கேயாவது பவுல் அமைதியா இருந்தாரா கொஞ்ச நாளைக்கு? இல்ல. அங்க போன உடனே அந்த நகரில் அங்க போன உடனே அங்க சிலைகள் நிறைய இருக்கு, வழிபாடுகள் சரியில்லை, உடனே அங்க ஆரம்பிச்சாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக பணி செய்யறதுக்கு வந்துட்ட பிறகு அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது. உண்மையாய் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து செய்வார்கள். என்ன பிரச்சனைகள் நேரிடினும் அவர்கள் செய்வார்கள். எத்தனை பேர் எதிர்த்தாலும் அவர்கள் செய்வார்கள். இதை நீங்க நல்ல மனசுல வச்சுக் கொள்ளுங்க. தெசலோனிக்கா பட்டணத்தில் உள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? மிக கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் பிரியமானவர்களே. தெசலோனிக்காவில் உள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரைட், வேகமாக பார்ப்போம். தெசலோனிக்கா பட்டணத்தில் உள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, பவுல் பிரசங்கிக்கிற பொழுது பவுல் என்கிற மனிதனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்தாலும் அதை கடவுளின் வார்த்தையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் மனித வார்த்தையாக அல்ல, அதை கடவுளின் வார்த்தையாக ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கான ஆதார வசனங்கள் நான் சைட்ல காட்டியிருக்கிறேன். டைம் பத்தாது, வாசித்து போனோம்னா கொஞ்சம் நீங்க அதை வாசித்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாக ஏற்றுக்கொண்டார்கள். தயவு செய்து ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை மனிதர்களை வைத்துத்தான் ஆண்டவர் அறிவிப்பார். அதனாலதான் நம்ம செக் பண்ணி கொள்ள வேண்டியது என்னதுன்னா, அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வேதத்தில் உள்ள வார்த்தைகளா என்பதை பரிசோதித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கட்டாயம். அதுதான் பெரையா பட்டணத்தாருடைய செயல். பெரையா பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வாசித்துலாமே. 17வது அதிகாரம் 11வது இறைவசனத்தை நாம் வாசிப்போம். 17வது அதிகாரம் 11வது இறைவசனம், திருத்தூதர் பணிகள் 17வது அதிகாரம் 11வது இறைவசனம். இரவோடு இரவாக சகோதர சகோதரிகள் பவுலையும் சீலாவையும் பெரையா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அதாவது இது 10ல இருக்கும். அங்கு வந்ததும் யூதருடைய தொழுகை கூடத்துக்கு சென்றார்கள். இதுவும் 10வது வசனம் தான். 11வது வசனம் பாருங்க. அங்கு இருந்தவர்கள், எங்கு இருந்தவர்கள்? பெரையா பட்டணத்தில் இருந்தவர்கள் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை விட பிறந்த மனப்பான்மை உடையவர்கள். அவர்கள் முழு ஆர்வத்துடன் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். பவுலும் சீலாவும் சொன்ன இறை வார்த்தைகளை அவர்கள் முழு ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறுவன, பவுலும் சீலாவும் கூறுவது மறைநூலுடன் ஒத்துள்ளதா என நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள்.
ஏதோ ஒரு தடவை கேட்டுட்டு ஓகே ஓகே இவங்க வழக்கம் போல பைபிள் இருந்தா பேசுறாங்க, ரைட் கோ ஹெட் அப்படி சொல்லல. ஒவ்வொரு நாள் பேசும் பொழுதும் இந்த வசனம் வேதத்தோடு ஒத்துள்ளதா? பிரியமானவர்களே, நமக்கு தெரியுது. இப்ப இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு எத்தனையாவது நாளாகவும் இந்த வகுப்பை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே. சரியா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் செய்தி கொடுக்கிற, வசனத்தை காண்பிக்கிற, வசனத்தோடு காரியங்கள் ஒத்துள்ளதா என்பதை ஆராய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நான் வசனத்திலிருந்து எடுத்துதான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனாலும் நான் கொடுப்பது வசனத்திலிருந்து தானா என்று ஆராய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சோ மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தாலும் அதை கடவுளின் வார்த்தையாக தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தபடியாக தெசலோனிக்கர்களுடைய முதல் திருமுகத்துல பிரியமானவர்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் துன்பங்களை அனுபவித்தவர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா துன்பங்களை அனுபவித்தவர்கள். 14வது வசனத்தின் கடைசி பகுதி நீங்க வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துடைய கடைசி பகுதி. யூதர்களால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டது போலவே நீங்களும் உங்கள் சொந்த இனத்தாரால் துன்புறுத்தப்பட்டீர்கள். அப்ப தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் யாருன்னா துன்பத்தை அனுபவித்தவர்கள். துன்பத்தர்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத துன்பமோ அல்லது கடன் தொல்லை துன்பம், அந்த மாதிரி துன்பம் இல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பத்தை அனுபவித்தவர். மூன்றாவதாக இந்த தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா மிகுந்த வேதனைகளுக்கு மத்தியிலும், 6வது வசனத்து முதல் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆமாங்க, வேதனையில இருக்கும்பொழுது யாருமே ஆண்டோட வார்த்தையை கேட்க விருப்பப்பட மாட்டாங்க. அட என்னப்பா போங்கப்பா, வார்த்தையை கேட்டு கேட்டு என்னப்பா எனக்குள்ள பிரச்சனை யார்ப்பா தீர்த்து வைப்பான்னு ஒரு வேதனையில இருப்பாங்க. ஆனால் இங்க நீங்க பாத்தீங்கன்னா மிகுந்த வேதனைக்கு மத்தியிலும் மகிழ்வோடு இறைவார்த்தை என்ன செய்தாங்களாம்? ஏற்றுக்கொண்டார்கள். வேதனைகளுக்கு மத்தியிலும் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தாப்புல முதல் அதிகாரத்தின் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன்மாதிரியானீர்கள். they became role models for others. ரோல் மாடல்களாக, முன்மாதிரிகளாக. பிரியமானவர்களே, நம்ம எப்பவுமே மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். பிரியமானவர், நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிள்ளைகள் படிக்கும் போது ஸ்கூல்ல நீ வகுப்புல நீ ஒரு முன்மாதிரியான மாணவனாக மாணவியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நீ ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்பா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. பிரியமானவர்களே, இந்த தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் மற்ற பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு முன்மாதிரிகளாக காணப்பட்டார்கள். அடுத்தாப்புல 8வது வசனம். எப்படி எனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் இறை வார்த்தையை கேட்பதில் மட்டும் கில்லாடிகள் அல்ல, மாறாக இறை வார்த்தையை பரப்புவதிலும் கில்லாடிகள். அவர்கள் வதந்தியை பரப்பவில்லை, இறை வார்த்தையை பரப்பினார்கள். அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பவில்லை, நற்செய்தியை பரப்பினார்கள். அவர்கள் மனிதனுடைய வார்த்தையை பரப்பவில்லை, கடவுளுடைய வார்த்தையை பரப்பினார்கள். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரே முக்கியமான வேலை என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பரப்புவது. ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பரப்புவது. எஸ், நெக்ஸ்ட். கடவுளின் பணியாளர்களை இன்முகத்தோடு வரவேற்றார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர். கடவுளின் பணியாளர்களை இன்முகத்தோடு வரவேற்றார்கள். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம கடவுளுடைய பணியாளர்கள் சொல்லி வரவேற்கிறோம். ஆனால் கடவுளின் பணி நடக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆள் பார்த்து செய்கிறது, இதெல்லாம் ஆள் பார்த்து செய்யறது. அந்த வரவேற்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா நடக்கும். வரவேற்புகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர். ஒவ்வொரு வரவேற்பும் எப்படிப்பட்டது. பவுல் என்கிற மாபெரும் கடவுளுடைய பணியாளனை தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் வரவேற்றதற்கும், இன்றைய நாட்களிலே பணியாளர்களை இறை மக்கள் ஆடிப்பாடி ஆரத்தி எடுத்து குங்குமம் வைத்து வரவேற்பதற்கும் பாரதூர வித்தியாசம் இருக்கிறது. அன்றைய வரவேற்பு ஆண்டவருடைய பார்வையில் அர்த்தம் உள்ளது. இன்றைய நாளிலே நடக்கிற வரவேற்புகள் ஆண்டவருடைய பார்வையில் அபத்தமாக இருக்கிறது. ஆமா, ரொம்ப வேதனை தரக்கூடிய வரவேற்புகள். ரைட்.
சிலைகளை விட்டுவிட்டு கடவுளுக்கு பணி செய்ய வந்தார்கள். முதல் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த தெசலோனிக்கா பட்டணத்து மக்களும் சிலைகளை வழிபட்டவர்கள் தான். ஆனால் அவ்வாறு அவர்கள் காலங்காலமாக வழிபட்டு வந்தாலும் கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு போன பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள். அப்போ அவர்களும் சிலைகளை வழிபட்டவர்கள் தான். ஆனா கடவுளுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவர்கள் சிலைகளை விட்டு விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நாமும் சிலை வழிபாடு செய்கிறோம், கடவுளுடைய வார்த்தையும் கேட்கிறோம். கடவுளுடைய வார்த்தை நமக்கு பல்வேறு விதமான எச்சரிப்புகளையும் எச்சரிக்கைகளையும் உறுத்தல்களையும் அது கொடுத்தாலும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற நேரத்தில் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் பாராட்டுகளை எல்லாம் வழங்கி விடுகிறோம். ஆனால் அதே வேளையில் சிலைகளை பார்க்கும் பொழுது அந்த சிலைகளுக்கும் செய்ய வேண்டிய வணக்கங்களை, அந்த சிலைகளுக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவங்களை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கடவுளை ஏமாற்றுகிறோம் என்பதை தவிர மாற்று வார்த்தை அதற்கு இல்லை. மாற்று வார்த்தை அதற்கு இல்லை. ஒருவேளை நான் சொல்வது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு சில காயங்களை ஏற்படுத்தலாம். உங்களை காயப்படுத்துவதற்காக இந்த வகுப்பை நான் நடத்தவில்லை. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாய் அமைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த ஒவ்வொரு விதவிதமான சிலைகளை உள்ளே கொண்டு வருவதையும், ஒவ்வொரு புனிதர்களுக்காக சிலைகளை மறுபடியும் ஆலயங்களுக்குள் கொண்டு வருவதையும், அந்த சிலைகளுக்கு தொடர்ந்து வழிபாடுகள் நடத்துவதையும், அதற்கு மாலையிடுவதையும், அதற்கு தூபம் காட்டுகிற இந்த செயல்களை நாம் இன்றைக்கு விட்டு விலக வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். யூதாத்த தெய்வை பார்க்கிற பொழுது யூதாத்த தெய்வை போல நாம் வாழ வேண்டும். அன்னை மரியாளை பார்க்கிற பொழுது அன்னை மரியாளை போல நாம் வாழ வேண்டும். செபஸ்தியாரை பார்க்கிற பொழுது செபஸ்தியாரை போல நாம் வாழ வேண்டும். தோமையாரை பார்க்கிற பொழுது தோமையாரை போல நாம் வாழ வேண்டும். தோமையாருக்கு விழா கொண்டாடுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை பிரியமா. தோமையார் என்னைக்காவது எனக்கு எல்லாரும் விழா கொண்டாடுங்க, என்னைய ஒரு கொடியில ஒரு துணியில பிரிண்ட் போட்டு என்னைய மேல தூக்குங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லையே, அப்படி சொல்லவே இல்லையே எங்கேயுமே. அன்னை மரியாதை அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? எனக்கு நல்ல புடவைகள் எல்லாம் உடுத்துங்க, எனக்கு நல்ல மோதிரம் போடுங்க, நெக்லஸ் போடுங்க, இதெல்லாம் காட்டாங்களா? மோதிரம் நெக்லஸ்னா என்னதுன்னே மாதாவுக்கு தெரியாது. அவர்கள் அவ்வளவு எளிமையானவர்கள். She was below the poverty line. இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக இருந்தாலும் she was below the poverty line. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்மளை போல பட்டு புடவை உடுத்தி நெக்லஸ் போட வச்சு என்னை அழகு பாருங்கள் என்று சொன்னவர்கள் அல்ல அன்னை மரியாள். தன் மகனோடு சிலுவை வரை சென்றவர்கள், தன் மகன் மரித்து உயிர்த்த பிறகு சீடர்களோடு சென்று தன்னை ஒரு சீடத்தியாக இணைத்துக் கொண்டவர்கள். மாதாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், முடிந்தால் நற்செய்தியை அறிவியுங்கள். அதுதான் அன்னை மரியாள் செய்தது. தோமையாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், தோமையாரை போல உயிர் போகும் வரை ஆண்டவருடைய வார்த்தையை அறிவியுங்கள். செபஸ்தியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், உங்களை அம்பால் கொல்லும் வரை இறை வார்த்தையை அறிவித்துக் கொண்டே இருங்கள். எனக்கு அருமையானவர்களே, சிலைகளை விட்டு கடவுளுக்கு பணி செய்ய வந்த தெசலோனிக்கா பட்டணத்து மக்களை போல நாமும் தேவையில்லாத சிலை வழிபாடுகளில் இருந்து வெளிவருவோம் என்று ராத்திரி வேளையில் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு பண்பு தெசலோனிக்கா பட்டணத்து மக்களுடைய பண்பு, 10வது வசனம். இவ்வாறு நீங்கள் வானினின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். வருகைக்காக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்தார்கள் தெசலோனிக்கா மக்கள். ஆமா, இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் அதிகமாக பேசப்படாத ஒரு செய்தி இயேசு கிறிஸ்துவின் வருகை. தீர்ப்புக்காக இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார் என்பதை நாம் அதிகமாக இந்த செய்தியின் வலியுறுத்தலை நாம் கேட்பதில்லை. ஆனா நம்ம ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவோம், மரித்தார் கிறிஸ்து அல்லேலூயா, உயிர்த்தார் கிறிஸ்து அல்லேலூயா,
மரித்தார் கிறிஸ்து அல்லேலூயா, உயிர்த்தார் கிறிஸ்து அல்லேலூயா, நடுத்தீர்க்க மீண்டும் வருவார், நடுத்தீர்க்க மீண்டும் வருவார். ஆமா, இது நம்முடைய ஒரு பாடல். பிரியமானவர்களே, இந்த வருகை குறித்த செய்தி இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில மிக மிக குறைவு. இதெல்லாம் நான் எதற்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஓ ஆமா இல்ல நம்ம திருச்சபையில வருகையை பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிரதர் கரெக்டா தான் சொல்றாரு, இது கொஞ்சம் பேர் சொல்லலாம். இல்லையா, அதெல்லாம் சொல்லுவாங்களே, இவர் சும்மா சொல்றாரு அப்படின்னு கூட கொஞ்சம் பேர் சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வருகையை குறிச்ச ஒரு ஆர்வம் இருந்தாதான் அந்த செய்தியை நீங்க எதிர்பார்ப்பீங்க. இங்க கோயிலுக்கு வருகிற மக்களுக்கு கிறிஸ்துடைய வருகையை குறிச்சு கவலையே கிடையாது. அதனால அங்க கொடுக்குற பிரசங்கம் என்னவா இருந்தா என்ன, எதையாவது ஒண்ணு சொல்லட்டும். பிரியமானவர்களே, எல்லாம் முடிஞ்சிட்டு பிரியமானவர்களே, தயவு செய்து நம்புங்க. கிறிஸ்து பிறந்தது முடிஞ்சிட்டு, கிறிஸ்துடைய பணி முடிஞ்சிட்டு, கிறிஸ்துடைய பாடுகள் முடிஞ்சது, கிறிஸ்துடைய மரணம் முடிஞ்சது, கிறிஸ்துடைய உயிர்ப்பு முடிஞ்சது, கிறிஸ்துடைய விண்ணேற்றம் முடிஞ்சது. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு, கிறிஸ்துடைய வருகை. இதுதான் நாம இப்ப எதிர்நோக்கம். தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் இந்த கிறிஸ்துடைய வருகைக்காகத்தான் முக்கியத்துவம் கொடுத்து காத்திருக்கிறார்கள். தயவு செய்து கிறிஸ்துவின் வருகையை குறித்து யோசிக்க ஆரம்பிங்க. கிறிஸ்துடைய வருகையை குறித்து நம்ம யோசித்தாதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறும். ஆமா, நம்ம பெரிய வெள்ளிக்கிழமை நாட்களை நம்ம நினைவு கூறுகிறோம், நல்லது. அந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்ன செய்யறோம், கஞ்சி குடிக்கிறோம், அடுத்தப்பல காவி உடுத்துறோம், அடுத்தப்பல மத்தியானம் 3 மணிக்கு சிலுவைப்பாதை பண்றோம். இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்து விட்டதாக. நெவர் அண்ட் எவர். இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில ஒரு 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 தாக்கத்தையே ஏற்படுத்தாது. ஐயோ, என் பிள்ளைகள் மத்தியானம் இதுல சிலர் என்ன தெரியுமா செய்வாங்க, 3 மணி வெயிலா இருந்தாலும் முழங்கால் போட்டுதான் அந்த சிலுவை பாதையை நான் என்ன செய்வேன், பங்கெடுப்பேன். இன்னும் சிலர் அவருடைய நெத்தி மண்ணுல படும் வரைக்கும் என்ன செய்வார்கள், வணங்குவார்கள். நேற்று நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா, போலி தாழ்மை, உடல் ஒருத்தல், இவை ஒருபோதும் உதவாது. இது கிறிஸ்துவுக்கு ஒருபோதும் பிடிக்காது. ஒன்னே ஒண்ணுதான் கிறிஸ்துவுக்கு பிடிக்கும், வருகையில அவர் பக்கம் நம்ம நிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழணும். அதுதான் கிறிஸ்துவுக்கு பிடிக்கும். சோ கிறிஸ்துடைய வருகைக்காக தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் காத்திருந்தது போல நாமும் வருகையை எதிர்நோக்கி காத்திருப்போம். வருகை எப்படி இருக்குன்றதை தெரிந்து கொள்வோம். அந்த வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், யார் கைவிடப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். ஐயையோ, கைவிடப்பட்டா என்ன நடக்கும், எடுத்துக்கொள்ளப்பட்டா என்ன நடக்கும் தெரிந்து கொள்வோம். அப்படின்னா தான் நாம எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தை சார்ந்த மக்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். பிரியமானவர்கள், இதுதான் தெசலோனிக்கா பட்டணத்து மக்களுடைய மிகப்பெரிய யுக்தி. ரைட். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 4வது அதிகாரம் 1 வசனத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். பாருங்க, பவுலிடத்துல கற்றுக்கொண்டார்கள். ஆனால் பவுலிடத்துல கற்றுக்கொண்டதை அவர்கள் என்ன செய்தார்கள், செயல்படுத்தினார்கள். கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ. இன்றைக்கு நம்ம எல்லாருடைய டார்கெட் என்ன தெரியுமா, மனிதர்களுக்கு உகந்தவர்களாக. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நம்மளை தப்பா நினைச்சுக்குவாங்க இல்லையா. அவங்களை தப்பா, நம்ம இப்படிலாம் ஏதாவது பண்ணோம்னா ஃபாதர் என்ன நினைச்சுக்குவாரு, பிஷப் என்ன நினைச்சுக்குவாரு, அந்த சிஸ்டர் என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம மாமனார் என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம மாமியார் என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைச்சுக்குவாங்க, நமக்கு கடன் கொடுத்தவங்க என்ன நினைச்சுக்குவாங்க. எவர் என்ன நினைச்சாலும் ஒண்ணு நடக்காது. கடவுளுக்கு உகந்தவர்களாக, கடவுள் என்னை குறித்து என்ன நினைப்பாரு, இதுதான் நம்மளுடைய டார்கெட். அதனால்தான் கலாத்தியர் எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் சொல்வாரு, நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். வாசிக்கலாம் இன்னொரு தடவை அந்த வசனத்தை, கலாத்தியர் 1:10. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா, நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணம். பவுல் சொல்றாரு, நான் இப்படி பேசும் பொழுது நான் நாடுவது கடவுளின் நல்லெண்ணமா மனிதருடைய நல்லெண்ணமா, நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன், நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன், நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால், நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது, கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. அவ்வளவுதாங்க. This is the end of Solomon Grundy. ஆமா, மனிதர்களுக்கு உகந்தவனா நான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. பவுல் சொல்றாரு. இன்றைக்கு என்னுடைய சிந்தனையும் அதுவே.
மனிதர்களை கூல் பண்ணி பிரசங்கம் பண்ணணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை. மனிதர்களுக்கு சாதகமாக இறைவார்த்தைகளை காண்பிக்க வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு இல்லை. மாறாக மனிதர்கள் எனக்கு உகந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என்னுடைய ஒரே ஒரு இலக்கு என் தேவனுக்கு நான் உகந்தவனாக இருக்கிறது. எப்பொழுது என் தேவனுக்கு நான் உகந்தவனாக இருக்கிறேனோ அப்பொழுது என் தேவன் எனக்கு உகந்தவராக இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான இரவு வேளையிலே ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். அடுத்தபடியாக தெசலோனிக்கா பட்டணத்து மக்களிடத்தில் நாம் பார்க்கிற காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது 4வது அதிகாரத்தின் 9வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 4வது அதிகாரத்தின் 9வது வசனம், சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை, ஏனெனில், நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, சகோதர அன்பில் சிறந்தவர்கள் அவர்கள். தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா சகோதர அன்பில் சிறந்தவர்கள். இன்றைக்கு நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. நமக்குன்னு சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நமக்கு அன்பு இருக்கிறது. நமக்குன்னு சில சகோதரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும். For each and every Christian, there are some brothers and sisters who are very close to them. அவர்களோடு அவர்கள் அன்பில் இருக்கிறார்கள். ஆனா பவுல் சொல்லுகிற தெசலோனிக்கா பட்டணத்து மக்களுடைய அன்பு எப்படின்னா, இன்னார் அன்னார் என்று இல்லை, யாவரோடும் சகோதர அன்பிலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான இது மிக முக்கியமான ஒரு காரியம். இது மிக முக்கியமான காரியம். சகோதர அன்பு நமக்கு இல்லாம, ஒவ்வொரு சகோதர அன்பு நமக்கு இல்லாம நாம சகோதர அன்பை வலியுறுத்தி பாட்டு பாடினாலோ, இல்ல சகோதர அன்பை பத்தி நம்ம ஏதாவது வெளியில பேசினாலோ ஆண்டவர் எரிச்சல் அடைவார். ஆமா, ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன், என் சகோதரன், வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன், காரணம் அவனும் மணி. ஏங்க இப்படி பாட சொன்னா நம்ம கிட்ட இருக்கு பாருங்க பாட்டு. ஆமா, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால். அப்படியே கொஞ்சம் எச்சியை தொட்டு கண்ணுல வச்சுக்கலாம். அப்படியே அவ்வளவு அழகா போகும் பாட்டெல்லாம். ஐயோ, ஆனா அந்த பாடல் வேலை முடிஞ்சு கோயில் விட்டு வெளியே வந்தா சகோதர அன்பு பகிரங்கமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, சகோதர அன்பில் நிலைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 10 காரியங்கள் தெசலோனிக்கா பட்டணத்து மக்கள் எப்படிப்பட்டவர்கள் பார்த்திருக்கிறோம். தயவு செய்து இந்த 10 பண்புகளையும் நீங்கள் உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். இந்த 10 பண்புகளையும் ஒரே ராத்திரியில கொண்டுவர முடியுமா? நிச்சயமா முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இந்த 10 பண்புகளை நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு 10 கட்டளை சார்ட் மாதிரி ஒண்ணு போட்டு, அந்த சார்ட்டை போட்டு நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, தெசலோனிக்காவில் இப்படி இருந்திருக்காங்க, நாம தானே இப்படி இருக்கோம், தெசலோனிக்காவில் இப்படி இருந்திருக்கிறாங்க, நாம தானே இப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே என்ன செய்ய முடியும்? மாற்றிக்கொள்ள முடியும். ரைட். அடுத்தது நம்ம வேகமாக அடுத்த காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நிறைய காரியங்கள் இருக்கிறது, வேகமாக பார்ப்போம். தெசலோனிக்கா மக்களுக்கு பவுல் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. ஒவ்வொரு பணியாளர்களும் நம்ம மற்றவர்களுக்கு வார்த்தை அறிவிக்கிற பொழுது, கடவுளுக்காக பணி செய்ய வேண்டும் என்று வந்த பிறகு நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை பவுல் எவ்வாறு காணப்பட்டார் என்பதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ரைட். இப்ப பார்க்கலாம் வேகமா. வெறும் வார்த்தையால் அவர் நற்செய்தி அறிவிக்கவில்லை, மாறாக மன உறுதியோடு அறிவித்தார். பிரியமானவர்கள், ஒரு மன உறுதி வேணும். மனதில் உறுதி வேண்டும் சொல்றோம் பாத்தீங்களா? மன உறுதி வேணும். என்ன மன உறுதி? கம் வாட் மே, கம் வாட் மே, என்ன வேணாலும் வரட்டுமே. பவுல் பாருங்க, அதனாலதான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போனா அங்க போய் மறுபடியும் தொழுவு கொடுத்து ஆரம்பிக்கிறார். அடுத்த ஊருக்கு கொண்டு போனா அங்கேயும் போய் தொழுவு கொடுத்து. அப்ப எங்கேயுமே அவர் என்ன பண்ணல? ஓய்ந்திருக்கவில்லை. காரணம் என்ன? மன உறுதி.
என்ன வேணா நடக்கட்டும்பா. எது வரைக்கும் அவர் நற்செய்தி அறிவிச்சார் பாருங்க, தலை துண்டாகும் வரை நற்செய்தி அறிவிச்சார். இதான் உண்மை. சோ நம்ம வெறும் வார்த்தையால் ஒரு கூட்டத்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அடுத்த கூட்டத்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு கூட்டத்தை, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மன உறுதியும் அதற்குரிய தொடர்ச்சியும் இருந்துகிட்டே இருக்கணும். அதே நேரத்துல வெறும் வார்த்தையால நம்ம அறிவிக்க கூடாது. மாறாக அந்த அத நான் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, ஒவ்வொரு நீங்க அறிவிக்கிற ஒவ்வொன்றுக்கும் வேத வசனங்களுடைய ஆதாரம் வந்து கொண்டே இருக்கணும். ரைட். அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா பவுல் தன்னை யாருன்னு பார்த்தாருன்னா, நாங்கள் தகுதி உடையவர்கள் என்று வெளிப்படுத்துகிறார். இது ஒரு பெரிய கிளைமுங்க. இது தெசலோனிக்கர்களுக்கு திரும்ப 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். என்ன சூப்பரா பேசுறாரு பாருங்க. நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி கடவுளே எங்களிடம் நற்செய்தியை ஒப்படைத்தார். அப்படின்னா அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பவுல் எந்த அளவுக்கு வைப்ரண்டா இருக்கிறாரு, எந்த அளவுக்கு ஃபர்மா ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்றதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. யா, ஐ am fit. ஆமா, I am worthy for preaching the gospel. I am worthy for preaching the gospel. இன்றைக்கு பேசுகிற நாம் எல்லோரும் உண்மையிலேயே இந்த வார்த்தையை பேசுவதற்கு தகுதி படைத்தவர்கள் தானா என்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன செய்யணும், இருக்கணும் பிரியமானவர்களே. ஏன்னா நாம யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பவுலுக்கும் தெரியும் தான் யாருன்னு சொல்லி. அதனால்தான் அவர் போல்டா டிக்ளேர் பண்றாரு, நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார் என்று அவர் சொல்லுகிறார். ரைட். மூன்றாவதாக, எங்கள் மூலம் வரும் உபதேசங்கள் தவறானவை அல்ல, கெட்ட எண்ணம் கொண்டவை அல்ல. ரொம்ப இந்த நாட்களிலே இது ஒரு எச்சரிப்பு சத்தம் பிரியமானவர்கள். 2வது அதிகாரத்தின் 3வது வசனம், எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல. எவ்வளவு கிளாரிட்டியா வரார் பாருங்க பவுல். எங்கள் மூலம் வரும் உபதேசங்கள் தவறானவை அல்ல, கெட்ட எண்ணம் கொண்டவை அல்ல, வஞ்சகமானது அல்ல என்கிறார். ஏன்னா இன்றைக்கு தவறான எண்ணங்களோடு, கெட்ட எண்ணங்களோடு, வஞ்சக எண்ணங்களோடு, அல்லது இவங்க கிட்ட இருந்து இதை அபகரிக்க வேண்டும், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோட எல்லாம் இன்றைக்கு உபதேசங்கள் போய்கொண்டிருக்கிறது பிரியமானது. சில ஊழியர்கள் சொல்றாங்களாம், நேற்று இரவு நான் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு வாகனம் தேவைப்படுகிறது, அந்த வாகனத்திற்காக நான் என்ன செய்வது என்று இரவு 2 மணி அளவில், அதிகாலை 2 மணி அளவில் ஆண்டவரிடத்துல கதறி அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது தேவன் எனக்கு ஒரு காட்சி மூலமாக உங்களை காண்பித்தார், இன்னாரிடம் சென்று நீ செல், அவர்கள் உனக்கு செய்வார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே தான் காலை விடிந்ததும் நான் உங்களை சந்திக்க வந்தேன். கடவுள் இப்படியாக நேற்று இரவு இடத்துல சொன்னார் என்று சொல்வார். பிரியமானவர்களே, இதெல்லாம் வஞ்சகமானது. அப்படி ஒருவேளை கடவுள் அந்த ஊழியக்காரருக்கு இப்படி முகத்தை காட்டினார் அப்படின்னு சொன்னா, யார் முகத்தை ஊழியக்காரருக்கு காட்டினாரோ அவருக்கு ஊழியக்கார முகத்தை காட்டுவாரு. எப்பா நாளைக்கு அவர் வருவாரு, நீ அவர் பார்த்து காடு. இது எங்க நடந்தது? இந்த மாதிரி ஒரு ஆப்ட் இன்சிடென்ட் பைபிள்ல எங்க இருக்கு? திருத்தூதர் பணிகள் 10வது அதிகாரத்துல பேதுரு கொர்நேலியுன்னு 2 பேரை நம்ம பார்த்தோம். இந்த பேதுரு கொர்நேலியும் 2 பேருக்கும் பேதுருட்ட எப்பா இப்படி வருவாரு, நீ அந்த கொர்நேலியு வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாரு. கொர்நேலியுட்ட சொல்லுவாரு, பேதுருன்னு ஒருத்தர் யோப்பா பட்டணத்துல இருக்காரு, அவரை போய் ஆளை விட்டு கூப்பிடுன்னு கொர்நேலியுட்ட சொல்லுவாரு. இதுதான் கடவுளுடைய செயல். தயவு செய்து போலிகளை நம்பி ஏமாறாதீர்கள். சரியா? கர்த்தர் சொன்னாரு, உங்ககிட்ட வர சொன்னாரு, அதான் வந்தேன். அப்ப நீங்க சொல்லுங்க, அப்படியே அப்பதான் ரொம்ப சந்தோஷம், ஒரு காப்பியை கொடுங்க, கொடுத்துட்டு கர்த்தர் எங்ககிட்ட இன்னும் சொல்லல, சொன்ன அப்புறம் நானே உங்களை தேடி வாரேன்னு சொல்லி அனுப்புங்க. உடனே ஐயோ ஒரு ஊழியக்கார் வந்துட்டாரு, இவர் கேட்டு நம்ம கொடுக்கலன்னா நம்ம கஜனா காலி ஆயிருக்கும்னு பயப்படாதீங்க. நம்முடைய கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. சரியா? ரைட். அடுத்தவங்க பாத்தீங்கன்னா இந்த பவுல் தன்னை எப்படி காட்டுறாரு அப்படின்னா, போலியாக யாரையும் புகழவில்லை. 2வது அதிகாரம் 5வது வசனம், நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை. பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. போலியாக யாரையும் என்ன செய்யல, போலியாக யாரையும் என்ன செய்யல, புகழல. ஏன் போலியா புகழ்றாங்க தெரியுமா? அடுத்த பாயிண்ட் நீங்க பாருங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிடும். 5வது பாயிண்ட் நீங்க பாருங்க, போலியாக ஏன் புகழ்றாங்க. போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க நடந்துட்டு இருக்கு.
போதனை என்கிற பெயரில் பொருள் பறித்தல், காணிக்கை பறித்தல், பணம் பறித்தல், எல்லாம் பறிக்கிற வேலை நடக்குது பிரியமானவர்களே. நல்லா கவனிங்க. போலியாக யாரையும் புகழவில்லை, போதனையின் பெயரில் பொருள் பறிக்கவில்லை, பொருள் பறிக்க பார்க்கவில்லை. We never tried to grab anything from anybody. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சபையில அல்லது ஒரு திருச்சபையில ஒரு நபர் நல்ல காணிக்கை கொடுக்கிறார் அப்படின்னா அவரை பற்றி அப்படியாக புகழ்வார்கள். இவரெல்லாம் நம்முடைய திருச்சபையின் அங்கமாக இருப்பது நம்முடைய திருச்சபைக்கு பெருமை. இவரெல்லாம் நம்முடைய பங்கிலே அங்கமாக இருப்பது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். ஆமா, இப்படிலாம் புகழ்றாங்க. அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு பொன்னாடை, திருவிழா காலங்களிலே முன்னின்று செயல்பட்டார்கள் என்று அவர்களுக்கு பொன்னாடை. அவர் இத்தனை பேருக்கு உணவளித்தார், அவர் திருவிழாவை முன்னிட்டு இத்தனை பேருக்கு விருந்து கொடுத்தார், இதை செய்தார் அதை செய்தார் என்று சொல்லி, இதெல்லாம் என்னது? போதனையின் பெயரில் பொருள் பறித்தல். ரைட்? நாங்க அப்படி இல்ல, நாங்க யாரையும் வந்து போலியா புகழ்ந்தது இல்ல. நாங்க ஒருத்தனை புகழ்றோம் அப்படின்னு சொன்னா அவன் கிறிஸ்துவின் பணியாளனாக இருந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக எதையாவது செய்கிறவனாக இருக்க வேண்டும். பிரியமலை, பவுல் ஏராளமான பேரை புகழ்ந்திருக்கிறார். நிருபங்களுடைய கடைசி பகுதிகளை வாசிங்க. இன்னாருக்கு வாழ்த்துக்கள், இன்னாருக்கு வாழ்த்துக்கள், அவர்கள் எங்களுக்கு அப்படி செய்தார்கள், அவர் எங்களுக்கு இப்படி செய்தார்கள் சொல்றாரு நிறைய பேரை குறிச்சு. பவுலும் ஒன்னும் ஆட்களை பாராட்டாம இல்ல, பாராட்டுறாரு. யார பாராட்டுறாரு, எதுக்கு பாராட்டுறாருன்றத நீங்க வாசிங்க. வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். இவர்கள் பிரியாணி கொடுத்தார்கள், ஆகவே இவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொல்லி பாராட்டல. எதுக்கு பாராட்டுறாரு நீங்க நல்லா பாருங்க. திருச்சபை கூடுவதற்கு தங்கள் வீட்டிலே இடமளித்தவர்களை பாராட்டுகிறார். அவருடைய வீட்டை கொடுத்தார் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. வேதம் தெளிவாக சொல்லுகிறது நமக்கு யார் பாராட்டப்பட வேண்டும், யாருடைய பாராட்டுகள் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அடுத்தபடியாக ஆறாவது குறிப்பாக, யாருக்கும் சுமையாய் இராதபடி பாடுபட்டு உழைத்தவர்கள். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் பிரியமானவர்களே. 2வது அதிகாரம் 9வது வசனம். அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். பிரியமானவர்களே, தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். யாருக்கும் சுமையா இராதபடி, அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்த செகண்ட் ஹாஃப் நீங்க வாசிச்சீங்கன்னா, உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி, உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி எங்கள் பிழைப்புக்காக, எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே, ராப்பகலாய், ஏங்க டே டியூட்டியும் பார்த்து நைட் டியூட்டியும் பார்த்துருக்காரு பவுல். ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காக ஒருபுறம் பணி செய்து கொண்டு இன்னொரு புறம் கடவுளுடைய நற்செய்தியை அவர்கள் அறிவித்து வந்தார்கள். கடவுளுடைய நற்செய்தியை அறிவிப்பதை அவர்கள் பிழைப்பாக கொள்ளவில்லை, அதை பணியாக கொண்டார்கள். பிழைப்புக்காக பகலென்றும் இரவென்றும் பாராமல் கூடார தொழில் செய்து பவுல் உழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் கடவுளுக்காகவும் உழைத்தார், தன் வயிற்றுக்காகவும் உழைத்தார். பிரியமானவர்களே, கடவுளை முழுமையாக ஊழியத்துக்கு அழைத்தார் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, முழுமையாக ஊழியத்துக்கு அழைத்தார் என்று சொன்னால் காலை 8:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை அவர்கள் ஊழியத்தில் இருக்க வேண்டும். மாதம் முழுவதும் அவர்கள் கடவுளுக்கான பணி வாழ்வில் இருக்க வேண்டும். நீங்களே பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். வசனத்தை காண்பித்து உங்களுக்கு பேசுகிறேன் எனக்கு அருமையானவர்களே. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. We should not be a burden to the church. Church means church members. விசுவாசிகளுக்கு நம்ம ஒரு சுமையா இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நாம் கடவுளுடைய வார்த்தையை எவ்வளவு வேண்டுமானாலும் அறிவிக்கலாம், எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் அறிவிக்கலாம், எத்தனை பட்டணங்களுக்கு போய் வேண்டுமானாலும் அறிவிக்கலாம். ஆனால் நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய வயிற்று பிழைப்பு இருக்கிற சொல்லி நமக்கென ஒரு தொழிலையோ ஒரு வருமானத்தையோ நாம் கண்டிப்பாக கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை ஊழியத்தை நாம் செய்கிற பொழுது ஊழியத்தின் நிமித்தமாய் நமக்கு ஒருவேளை காணிக்கைகளோ உதவிகளோ நமக்கு கிடைத்தால் அந்த உதவிகளை, அந்த காணிக்கைகளை முழுக்க கடவுளுடைய பணிகளுக்காக நாம் பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும்.
வாங்குகிற காணிக்கையை கடவுளுக்கு பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் காணிக்கையை வாங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட காணிக்கையை நாம் வாங்காமல் இருப்பது ஒரு பணியாளனுக்கு நல்லது என்பதை இந்த ராத்திரி வேளையிலே நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யாருக்கும் கொடுக்க கூடாது அல்லது யாருக்கும் கொடுக்காதீங்கன்ற எண்ணத்துல எல்லாம் நான் பேசல பிரியமானவர்களே. நீங்கள் கொடுக்கிற காணிக்கை கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தப்படுகிறதா, நீங்கள் கொடுக்கிற காணிக்கை கிறிஸ்துவின் நற்செய்தி பணிக்காக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து யோசித்து பார்த்து காணிக்கைகளை கொடுங்கள். அதே வேளையில் நீங்கள் காணிக்கை கொடுக்கிற போதகர் அவருக்காக தனியாக ஏதாவது ஒரு வேலையை செய்கிறாரா என்பதையும் நீங்கள் பாருங்கள். ஒருவேளை சொல்லலாம், அவங்களுக்கு இருக்கிற ஊழிய வேலையில அவங்க எப்படி இன்னொரு வேலைக்கு போக முடியும்? இது எல்லாருடைய உள்ளத்திலும் எழுகிற நியாயமான கேள்வி, எனக்கும் எழுந்தது. அவங்க கடவுளுடைய வேலைக்காக தங்களை அர்ப்பணிச்ச பிறகு அவங்க எப்படி உலக வேலைக்கு போவாங்க? ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், கடவுளுடைய வேலைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களில் பவுலை விட ஒரு பெரிய ஊழியரை நீங்கள் எனக்கு காண்பியுங்கள், நான் என்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். கடவுளுக்கு பணி செய்கிற பணியாளர்களில் பவுலை விட பிஸியான அல்லது பவுலை விட நெருக்கடிகள் நிறைந்த அல்லது பவுலை விட பாடுகளை அதிகமாய் சந்திக்கிற ஒரு ஊழியரை நீங்கள் எனக்கு காண்பியுங்கள், நான் இப்பொழுது பேசி இந்த கருத்து வாபஸ் வாங்கப்படுகிறது. நிச்சயமா வாபஸ் வாங்குறேன். அப்படிப்பட்ட பவுல் சொல்றாருங்க, 195 அடி முதுகுல வாங்கின பவுல் சொல்றாரு, என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக நான் வேலை செஞ்சு இரவு பகல வேலை செஞ்சுட்டு மற்ற நேரம் நற்செய்தி அறிவிச்சேன்னு அவர் சொல்றாரு. எனக்கு அருமையானவர்களே, சத்து சிந்தியுங்கள். வசனம் தான், யாருக்காகவும் வளைக்க முடியாது. ஆமா, வசனத்தை யாரும் வளைக்கலாம் நினைக்காதீங்க. வசனத்துல அப்படியே திரித்து பொருள் எடுக்கலாம் நினைக்காதீங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டா பவுல் சொல்றாரு, பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்றாரு, உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி எங்கள் பிழைப்புக்காக இராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளின் நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். இதோட வேற ஆதாரம் வேண்டாம் பிரியமானவர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பாயிண்ட் பிரியமானவர்களே, நாங்கள் நேர்மையானவர்கள். முந்தின ஸ்லைடு வைங்க, முந்தின ஸ்லைடு. நாங்கள் நேர்மையானவர்கள், தூய்மையானவர்கள், குற்றமற்றவர்கள் என்று சொல்லுகிறார். இது பவுலால மட்டும் இந்த டிக்ளரேஷன் கொடுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. தங்களை குறித்த ஒரு டிக்ளரேஷனா பவுலால மட்டும்தான் கொடுக்க முடியும். நாங்கள் நேர்மையானவர்கள், தூய்மையானவர்கள், குற்றமற்றவர்கள். இந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடி சொன்னது யாருன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நான் பேசியது தவறாய் இருந்தால் எது தவறு என்று காட்டு, நான் பேசியது சரியா இருந்தால் ஏன் என்னை அடிக்கிறாய். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒப்பான ஸ்டேட்மெண்ட் இது. நாங்கள் நேர்மையானவர்கள், தூய்மையானவர்கள், குற்றமற்றவர்கள். முடிஞ்சா நீ குற்றப்படுத்து, முடிஞ்சா நீ எங்களுடைய நேர்மையற்ற தன்மையை எடுத்து காட்டுன்னு சேலஞ்சு கொடுக்குறாரு பிரியமானவர்கள். ரைட். அடுத்தபடியாக பவுலும் அவருடைய சீடர்களும் செய்த செயல் என்னன்னு பாக்குறதுக்கு நீங்க நல்லா கவனிங்க. அறிவுரை கூறினோம், ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இந்த 3 செயல்களை அவர்கள் செய்திருக்கிறார் பிரியமானவர்களே. என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் திருச்சபை மக்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள், திருச்சபை மக்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா திருச்சபை மக்களை வற்புறுத்துகிறார்கள். இந்த 3 நாம செய்யணும் பிரியமானவர்கள். we must advise them, we must encourage them, we must force them. அதனாலதான் நான் வற்புறுத்துவதை கடைசியில போட்டிருக்கிறேன். முதல்ல அறிவுரை, அடுத்தது என்கரேஜ்மெண்ட், அடுத்தது ஃபோர்சிங். கவுன்சிலிங், என்கரேஜிங், ஃபோர்சிங், இதுவும் இருக்கணும். இந்த 3 இருக்கணும். வெறும் ஃபோர்சிங் மட்டும் இருக்கக்கூடாது, வெறும் என்கரேஜிங் மட்டும் இருக்கக்கூடாது, வெறும் கவுன்சிலிங் மட்டும் இருக்கக்கூடாது. அறிவுரை கூறணும், ஊக்குவிக்கணும், அவர்களை வற்புறுத்தணும். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையில்தான் பவுல் காணப்பட்டார். அதாவது ஒரு பணியாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பவுலை விட ஒரு சிறந்த உதாரணம் யாரும் இருக்க முடியாது. ஏன் இதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, வெறுமன வசனத்தை வாசிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த வகுப்பை நடத்தவில்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் பணியாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வகுப்புல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களின்படி இந்த வகுப்புல பவுல் தன்னை எப்படி காட்டுறாரோ அதை போல ஒரு ஊழியர்களாக நாம் எல்லாரும் என்ன செய்யணும்?
வரணும். இதுதான் இந்த ஸ்லைடுடைய நோக்கம். இந்த ஸ்லைடுடைய நோக்கம் வேற ஒண்ணும் இல்ல. இதுல காணப்பட்டிருக்கிற இந்த 8 குறிப்புகள். இப்போ பணியாளர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த 8 குறிப்பு. ஒரு விசுவாசியாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதற்கு முந்தைய ஸ்லைட்ல வந்த 10 குறிப்பு. யார் ஒரு விசுவாசி, யார் ஒரு உண்மையான விசுவாசி, அல்லது யார் கிறிஸ்துவின் விசுவாசி அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அந்த முதல் 10 பாயிண்ட் போட்டு ஒரு டிசைன் போடுங்க, ஒரு போஸ்டர் போடுங்க. போஸ்டர் ஒரு 500-1000 பேருக்கு அனுப்பி விடுங்க. குரூப்புகளை அனுப்புங்க, போயிடும். பிரியமான நீங்க ஒரு குரூப்புக்கு அனுப்புனா அது நான் சொல்றேன் எப்படி பார்த்தாலும் ஒரு 500 பேருக்கு போயிடும். அந்த குரூப்ல 10 பேர் இருக்கட்டும், ஆனா நீங்க ஒரு குரூப்புக்கு அனுப்பி பாருங்க, அது 500 பேருக்கு போயிடும் உங்க போஸ்டர். எப்பவுமே ஏதாவது ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி போட்டீங்கன்னா உங்க பேரு, உங்க மொபைல் நம்பரை ரொம்ப சின்ன எழுத்துல கீழே போடுங்க. ஏன்னா மொட்டை போஸ்டர் மாதிரி நம்ம அனுப்பக்கூடாது. நான் தான் இந்த போஸ்டர் போட்டிருக்கேன், இந்த வசனத்தின் ஆதாரத்தின்படி போட்டிருக்கிறேன். யாராவது ஒரு நபருக்கு அதுல ஏதாவது ஒரு உறுத்தல் ஏற்பட்டு அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உங்க பேரையும் உங்க மொபைல் நம்பரையும் கீழே சின்ன எழுத்துல போடுங்க, ரொம்ப பெரிய கொட்ட எழுத்துல போட வேண்டாம். அப்போ ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், அதற்கு இந்த முந்தின ஸ்லைட்ல உள்ள 10 குறிப்பு. ஒரு பணியாளன் எப்படி இருக்க வேண்டும், இந்த ஸ்லைட்ல உள்ள 8 குறிப்பு. இப்படி போட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தெசலோனிக்கா பட்டணத்து மக்களை பற்றி மட்டுமல்ல, பணிவாழ்வின் ரகசியமும் உங்களுக்கு என்ன செய்யும், புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ரைட்? பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையில ஆண்டவர் நாளிலே இந்த வழிபாடு தடைபடாதபடி நமக்கு உதவி செய்தார். இல்லையா? நேற்றைய தினத்துல நான் உங்களுக்கு அறிவித்தது போல நான் இப்பொழுது கோவை பட்டணத்திலிருந்து நான் உங்களுக்கு இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு இதுக்காக நன்றி சொல்லுங்க. நாம ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிற நாட்கள்ல ஒரு சின்ன இடைவெளி கூட ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்காதபடி நமக்கு சூழ்நிலைகளை சாதகமாக்கி இருக்கிறார். டெக்னாலஜி அவர் டெவலப் பண்ணியிருக்கார். மனிதர்கள் இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணாலும் மனிதர்களை இயக்குகிறவர் தேவன். ஆக இதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சரியா? நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு சென்னை பட்டணத்திலிருந்து வழக்கம் போல ஒளிபரப்பு கிடைச்சிரும். ரைட்டா? சோ இந்த நாளிலே இன்னும் தெசலோனிக்கா திருமுக 2 திருமுகத்தை சேர்த்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாம 1 தெசலோனிக்கரை நெருக்கி முடிக்க போறோம். இன்னும் நாளை தினத்திலே இன்னும் கொஞ்சம் பகுதிகள் இருக்கிறது. அதுல இருந்து நம்ம 2 தெசலோனிக்க திருமுகத்தையும் தியானித்துருவோம். சரி? அதனால இந்த தெசலோனிக்கா பட்டணத்து மக்களுக்காக எழுதப்பட்ட இந்த 2 திருமுகங்களையும் நாம இன்றும் நாளையும் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலே நாம் கேட்ட செய்திகள் நம்மை உற்சாகப்படுத்துவதாக, இன்றைய நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட ஆலோசனைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை, நம்முடைய ஊழிய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கட்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, தயவு செய்து சிறிதும் தாமதிக்காமல் இந்த திருமுகங்களை வாசித்து முடித்து விடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு செய்த இந்த உதவிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவருக்கு உகந்த பணியாளர்களாக, ஆண்டவருக்கு உகந்த விசுவாசிகளாக, தெசலோனிக்கா பட்டணத்து மக்களை போல விசுவாசிகளாகவும் பவுலை போல ஒரு அர்த்தமுள்ள பணியாளனாகவும் வாழ்வதற்கு நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. நன்றி.